ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அமெரிக்காவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்ராயிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் நம்ம ட்ரெயினில் போகிறோம். இந்த ஜேர்னியில் என் கூட அம்மா அப்பா ரியானா எல்லாருமே வர்றாங்க. எங்கள் எல்லாருக்குமே யூஎஸ்ஏல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். டிக்கெட் பொறுத்தவரை நம்ம இந்த வெண்டிங் மிஷின்லேயே எடுத்துக்கலாம். இங்கே ஃபிசிக்கல் டிக்கெட் கவுண்டர் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம இந்த வெண்டிங் மிஷினில் தான் எடுத்துக்கணும். 3 பேருக்கான டிக்கெட் பிரைஸ் $85. நம்ம ரூபாய் கணக்குப்படி $7,110. ஒரு ஆளுக்கு அப்ராக்சிமேட்லி $2,370 வருது. கில்ராய் டு சான் பிரான்சிஸ்கோ 70 மைல் மொத்தம். கிலோமீட்டர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 112 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து மதுரையிலேருந்து திருச்சி போகிற தூரம். திருச்சி வந்து 120 கிலோமீட்டர். இது அதை விட கொஞ்சம் கம்மி. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதுவும் ட்ரெயினில், இந்த ஃபேர் வந்து ரொம்பவே அதிகம் தான். இதுவே நம்ம ஊரில் ஏசி சேர் காரில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஒரு $300-400 கொஞ்சம் சீப்பராகவே முடிஞ்சிடும். ட்ரெயினுக்குள்ளே ஏறி உட்காந்தாச்சு. நம்ம ஜேர்னியும் சூப்பராக ஸ்டார்ட் ஆயாச்சு. ட்ரெயின் ஆன் டைமில் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ட்ரெயின் மட்டும் கிடையாது, இதோடு சேர்த்து பஸ்ஸு, கேபிள் கார், இன்னும் 2-3 பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒன் ஃபுல் டே அமெரிக்காவோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பொது போக்குவரத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு ட்ரெயின் மாதிரி இல்லைங்க. டு பி வெரி ஃப்ராங்க், எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து 5 சீட்டிங் இருக்கும் ஒரு ரோல. இங்கே வந்து 4 தான் இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. ட்ரெயின் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் குதிச்சு குதிச்சு போகுது. அது பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை இந்த ஜேர்னி. ஸோ எண்டு வரைக்கும் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. இது ஒரு டபுள் டக்கர் ட்ரெயின். நம்ம மேலே எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம். குதிச்சு குதிச்சு போகிற ட்ரெயினில் நடந்து போகிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் அப்படின்றதுனால இந்த ட்ரெயின்லேருந்து நம்மளால் இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் போல். மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து சிங்கிள் சீட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து விண்டோ சீட்டுக்கு வந்து சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் எல்லா சீட்லேயுமே வந்து விண்டோ இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு சீனிக் வியூ என்ஜாய் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான இடம். ஸோ அது வந்து மிடில் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 சீட்டிங் இருக்குது. இந்த சைடு 2 பேர் உட்கார்ற மாதிரி, இந்த சைடு 2 பேர் உட்கார்ற மாதிரி. இதுக்கு மேலே வந்து எல்லாமே சிங்கிள் சீட்டிங்காக இருக்குது. ஆனால் ட்ரெயினில் அங்கேருந்து உள்ளே நடந்து வந்து இங்கே சீட்டில் உட்காரதே வந்து பெரிய டாஸ்காக இருக்குது. ஏன்னா குதிச்சு குதிச்சு போகுது. இப்போ கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு குதிச்சு குதிச்சு நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ சான் பிரான்சிஸ்கோ போகிற இதில் வந்து பயங்கரமாக வைப்ரேட் ஆகி நம்ம ஓரளவுக்கு டயர்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்காக வச்சுருக்குறாங்க. வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்க வீல் சேரோடையே ட்ரெயினுக்குள்ளே வந்துக்கலாம். ஸோ அவங்களுடைய டிவைசஸை வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இது. வீல் சேர் மட்டும் கிடையாது, வாக்கர், ஸ்கூட்டர், வயசானவங்க ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு ஸ்பேஸில் வச்சுக்கலாம். ரெஸ்ட் ரூம் நம்ம ஒரு ட்ரெயினில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆவரேஜ் ரெஸ்ட் ரூம் மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் சைக்கிள் வச்சுக்கிறதுக்கான ஒரு இடம். ஆக்சுவலாக யூஎஸோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது இப்போ நம்ம வந்து சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறோம், சைக்கிளில் போயிட்டு அங்கே இருந்து நம்ம வந்து பஸ் எடுக்கிறோம், ட்ரெயின் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சைக்கிளை வந்து எங்கே விட்டுட்டு போவோம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. ஆனால் யூஎஸை பொறுத்தவரை அந்த சைக்கிளை வந்து நம்ம கூடவே ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வேணால் நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாம். சைக்கிள் வச்சுக்கிறதுக்கான இடம் எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயுமே மோஸ்ட்லி இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த வியூ எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு ட்ரெயினில் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சது கிடையாது. இந்த விண்டோவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இந்த ட்ரெயின் ட்ராக்கை பார்த்துட்டே இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
இங்கே அமெரிக்காவில் நம்ம ஊர் மாதிரி குழந்தைங்களை இங்கே கையில் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ ஸ்ட்ராலர், கார் சீட் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இங்கே இருக்குது. ஸோ அதனால வந்து ரியானாவை நாங்கள் கார் சீட்டில் வச்சே நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ எங்களுடைய கார் சீட் வந்து கார் சீட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ராலர் வீலில் வச்சு ஸ்ட்ராலராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 ட்ராவலுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ரியானாவை இதில் வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவளுக்கு. ஸோ நல்லா தூங்கிட்டு வந்துட்டு இருந்தா. ஜேர்னி ஃபுல்லாமே அவளுக்கும் அலுப்பு தெரியாமல் இருந்தது. ஸோ நம்மளோட ஜேர்னி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் 65 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ மவுண்டன் வியூ ஸ்டேஷனில் இப்போ நம்ம இருக்கிறோம். மவுண்டன் வியூ வந்து கலிஃபோர்னியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா இதுதான் ஹார்ட் ஆஃப் சிலிகான் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டில் இருக்கிற மிகப்பெரிய டெக் கம்பெனிஸ், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் டெக் கம்பெனிஸ், நிறைய எக்கச்சக்க டெக் கம்பெனிஸ்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. கூகுளோட குளோபல் ஹெட் குவார்ட்டர்ஸான கூகுள் ப்ளெக்ஸ் வந்து மவுண்டன் வியூவில் தான் இருக்குது. அப்படியாப்பட்ட முக்கியமான ஸ்டேஷனான மவுண்டன் வியூ தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஷன், மென்லோ பார்க். இங்கே தான் ஃபேஸ்புக், அதாவது இப்போதைய மெட்டாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. நம்ம போகிற பாதை இதெல்லாம் தான் சிலிகான் வேலி. இங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. சிலிகான் வேலியில் இருக்கிறோம். பெரிய பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடங்களெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற இந்த ஃபீலே வந்து ஒரு வேற லெவல் ஃபீலிங்காக இருக்குல்ல. நம்மால் வழக்கம் போல் வீட்டில் இருந்தால் ஒரே சேட்டை, ஆனால் வெளியே வந்தால் ஃபுல் தூக்கம் தான். அநேகமாக அடுத்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் எந்திரிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே வெதரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மைல்டாக சூப்பராக இருக்குது. ட்ரெயின் ஃபுல்லாகவே ஏசி. ஸோ இந்த வெதருக்கா இந்த ஏசிக்கா இல்லை நம்ம நல்லா ஜம்முன்னு போட்டு தூங்க வச்சுருக்கிறதா அப்படின்னு தெரியல. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. நம்ம அப்படியே நானும் அம்மா அப்பா எல்லோரும் சொந்த கதை சோ கதையெல்லாம் பேசிக்கிட்டே அப்படியே சான் ஃப்ரான்சிஸ்கோ போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அம்மா அப்பா நாங்கள் 3 பேருமே ரொம்ப ஆசைப்பட்டோம். இந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது, ட்ரெயின்லாம் எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட உடனே வந்து அவங்களுக்கும் ரொம்ப ஆசை. ஏன்னா இந்தியாவில் வந்து நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ட்ரெயின் தான். அம்மாவுக்கு வந்து ட்ரெயின் மட்டும்தான் அவங்களுக்கு ஒத்து வரும். பஸ்ஸு இல்லை வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம எது எடுத்தாலுமே அவங்களுக்கு செட் ஆகாது. காரும் செட் ஆகாது, பஸ்ஸும் செட் ஆகாது. கொஞ்சம் ஒரு மாதிரி நாசியேட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ட்ரெயின் ஜேர்னி வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுள் ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லுவேன். வீக்கெண்டை விட வீக் டேஸ் இந்த ட்ரெயினோட ஃப்ரீக்குவென்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் மண்டே டு ஃப்ரைடே ஏதாவது ஒரு நாள் வந்து நம்ம ஜேர்னி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால வீக் டேஸில் அவங்களால எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வர முடியல. நம்ம அப்படியே பேசிகிட்டே ஒரு வழியாக சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து ரீச் ஆயாச்சு. ஸ்ட்ராலர் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தனி இடம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கேவே நம்ம வந்து ஸ்ட்ராலரை மடித்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல லக்கேஜ் இல்லை வேறு ஏதாவது நம்ம கொண்டு வந்திருக்கோம் பெரிய பொருட்கள் ஏதாவது வைக்கணும்னா அதையும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு யூஎஸில் இந்த ஸ்ட்ராலரு கார் சீட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இதில் எப்படி வச்சு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் யூஸ் பண்ண இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக மாறிடுச்சு. ஒரு வகையில் நம்ம அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க் இல்லைங்களா. பேசஞ்சர் கணக்கை வச்சு பார்க்கும்போது, அதாவது ஒரு நாளைக்கு ட்ரெயினில் இவ்வளவு பேர் பயணிக்கிறாங்க அப்படின்ற பேசஞ்சர் கணக்கு வச்சு பார்க்கும்போது இந்தியாவோட நெட்வொர்க் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் நெட்வொர்க். பட் லென்த் வைஸ் பார்க்கும்போது யூஎஸ் வந்து ஃபர்ஸ்டில் இருக்குது. யூஎஸோட ரயில்வே நெட்வொர்க் அந்த லென்த் பார்த்தோம் அப்படின்னா 2,50,000 கிலோமீட்டர். வேறாஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 67,000 கிலோமீட்டர். இந்தியா 4வது இடத்துல இருக்கு லென்த் வைஸ் பார்க்கும்போது. சும்மா ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். ட்ரெயினில் கேல்ட்ரெயின் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ கேல்ட்ரெயின் அப்படின்றது சான் ஃப்ரான்சிஸ்கோட பே ஏரியாவில் இருக்க சிட்டிஸில் ஓடுற ட்ரெயினை தான் வந்து கேல்ட்ரெயின் சொல்கிறாங்க. அதாவது கில்ராயிலிருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் ஓடுற அந்த ரூட்டில் ஓடுற ட்ரெயினை தான் வந்து கேல்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க.
வாங்க இந்த ஸ்டேஷன் ஏரியாவை குவிக்காக ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்குது, 2-3 குட்டி குட்டி சாப்பாடு கடைகள் இருக்குது, சப்வே இருக்குது. ஒரு குவிக் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் பிரஞ்ச் மாதிரி வேணும்னா நம்ம இங்கே வந்து ஒரு குவிக்காக ஒரு சாண்ட்விச், காஃபி இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். பட் நமக்கு தான் இருக்கே கட்டு சோறு. நம்ம எங்கே போனாலும் நம்ம கட்டு சோறை வந்து விடுறதே கிடையாது. வீட்டில் இருந்து காலையிலேயே வந்து மத்தியானத்துக்கும் சேர்த்து அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு தான் அடுத்து நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். அப்படியே ரெஸ்ட் ரூமையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். பப்ளிக் ரெஸ்ட் ரூம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே நான் நோட் பண்ணேன். ஏர்போர்ட்லலாம் போர்டிங் அப்படின்னு பண்ணுறாங்கல்ல ஃப்ளைட் வந்ததுக்கப்புறம், அதே மாதிரி இங்கேயும் வந்து ட்ரெயினுக்கு அவங்க போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ட்ராவல் டைம்லேருந்து ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி வந்து போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஸ்டேஷனுக்கு கதவுக்கு இந்த பக்கம் தான் நிற்கணும். நம்ம ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் போர்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பிளாட்ஃபார்முக்கே போக முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? நம்ம ஊர் மாதிரியே முன்னாடியே ட்ரெயின்லையோ இல்லை பிளாட்ஃபார்ம்லையோலாம் போய் உட்கார முடியாது போல இங்கே. ட்ரெயின் ஜேர்னி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். பட் அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் அதுக்கு ஈக்குவலாக நான் ஆசைப்பட்டேன். அதாவது கட்டு சோறு கட்டி போய் சாப்பிட்ணும். நம்ம வந்து யூஎஸில் நம்ம வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து பப்ளிக்கில் ஏதாவது ஒரு இடத்துல ட்ரிப்பு மாதிரி போய் அங்கே கட்டு சோறு கட்டி வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்தியாவில் ரொம்ப மிஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்தியாவில் வந்து நாங்கள் ட்ரெயின் ஜேர்னி பண்ணும்போதும் சரி, அம்மா வந்து இந்த மாதிரி கட்டு சோறு கட்டி வந்து எடுத்துருவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும், என்ன எங்கே போனாலும் இந்த சோறை விட மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. ஆனால் யூஎஸ்க்கு வந்துட்டு நான் இதெல்லாம் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக நம்மளுடைய லஞ்சை இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டு நம்மளோட ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டே. ட்ரெயின் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக கேபிள் கார், ட்ராம், பஸ் இது எல்லாத்துலேயும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி நமக்கு இங்கே தான் கிடைக்க போகுது. யூரோப்பியன் கண்ட்ரி சில இடங்கள்ல கேபிள் கார் இருந்தாலும் இந்த கேபிள் கார் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா வேர்ல்டுலேயே மேனுவலி ஆப்ரேட்டட் கேபிள் கார் இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க மிஸ் பண்ணாம வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ நான் எந்த டைம்ல போஸ்ட் பண்றேன் அப்படின்றத கீழே கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா சூப்பரான சான் பிரான்சிஸ்கோ vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். until then bye bye.